என்ன காந்திமதி, ஏதோ பேச்சு குரல் கேட்டதே? யாரிடமாவது பேசிக் கொண்டிருந்தாயா என்ன? ஆமாம். யார் அது? யாரோ தங்களுக்கு தெரிந்தவராம். குடிக்க ஜலம் கேட்டார். கொடுத்தாயல்லவா? இந்த ஊரில் தங்களை எல்லோருக்கும் தான் தெரியுமே. இருக்கட்டுமே, ஜலம் கொடுத்தாயா இல்லையா? தெருமுனையில் உள்ள கிணற்றில் இருப்பது நல்ல ஜலம்தான். அங்கு சென்று குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேன். அடடா, என்ன காந்திமதி இது? இப்படி கூட செய்வாயா? நம் அகத்தில் ஜலம் கொடுக்காமல் வெளியே சென்று குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாயே, எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா அது? இதில் என்ன தவறு இருக்கிறது? நம்மளவர் என்றால் உடனே ஜலம் கொடுத்திருப்பேன். அவர் நம்மளவர் இல்லை, அதனால் தான் கொடுக்கவில்லை. உன்னிடம் எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த எங்களவர் உங்களவர் என்பது எனக்கு பிடிக்கவில்லை. ஏன் இப்படி நீ வித்தியாசம் பார்க்கிறாய் என்றும் தெரியவில்லை. மனித இனத்தில் உருவத்தில் ஆண் பெண் என்ற வித்தியாசம், குணத்தில் நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடு மட்டும்தான் உண்டு. அதற்காக பல வருட பழக்கமான நம் ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டுவிட முடியுமா என்ன? தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்காத உன் ஆச்சாரம் என்ன ஆச்சாரம்? இங்கே பார் காந்திமதி, மனிதத்துவம் முதலில், பிறகே ஆச்சாரங்களும் அனுஷ்டானங்களும். சரி, விடுங்கள். அவர் இதை உங்களிடம் கொடுக்கச் சொன்னார். காந்திமதி, இதை கொடுத்தவருக்கா நீ ஜலம் கொடுக்க மறுத்தாய்? ஆமாம். அவர் பெயர் என்னவென்று சொன்னாரா? திருக்கச்சி நம்பி என்று சொன்னார்.